ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். அரைக்கீரை வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு பருப்பை கொஞ்ச நேரம் தோரம் பருப்பை கொஞ்ச நேரம் ஊற வச்சு லைட்டாக பாயில் பண்ணணும். அது கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தா வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் பச்சை வாசனை போகட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய டேஸ்டியான ரெசிபீஸு ஷார்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் கொடுப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா நம்மளோட மெயின் டிஷ்ஷான கீரையை போட்டுக்கோங்க. கீரை போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி மட்டும் வைக்காதீங்க. அது ஓப்பன்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப வேக வைக்கக்கூட, லைட்டாக வேக வச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக நமக்கு இப்போது இது போட போகிறோம். தேங்காய் துருவி வச்சது போட போகிறோம். இது நீங்கள் மூடவே கூடாது. மூடாமல் பார்த்துக்கவும், மூடி வச்சிடாதீங்க. பத்திரமா வச்சுக்கணும் நீங்கள் மூடாமல். அதுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நடுவில் விட்டுறாதீங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அதோட நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நான் நடுவில் இன்டர்வல் டைமில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் மூடிட வச்சிடாதீங்க, கறியவும் விட்டுறாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட நியூட்ரிஷன்ஸான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய்.